ஓம் சாந்தி. இன்றைய பதிவில் நம்ம விநாயகர் சதுர்த்தி பற்றிய ஆன்மீக ரகசியங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத தேசத்தில் நம்ம பலவிதமான பண்டிகைகள் என்பது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உதாரணத்துக்கு தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்தி, அதே போல் ஹனுமான் ஜெயந்தி, சிவ ஜெயந்தி, இப்போ விநாயகர் சதுர்த்தி, இது போன்ற பல பண்டிகைகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த பண்டிகைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீக ரகசியங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. இந்த பதிவில் நாம் விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக ரகசியங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பொதுவாக பார்த்திங்கன்னா விநாயகருக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, கணபதி. அப்போ கணபதினா என்ன அர்த்தம்? கணம் ப்ளஸ் பதி. கணம்னா என்ன அர்த்தம்? பஞ்ச தத்துவங்கள், பஞ்ச கணங்கள் சொல்கிறோம் இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்ச தத்துவங்களை தான் நம்ம கணங்கள் சொல்கிறோம் நம்ம. அப்போ இதுக்கெல்லாம் பதி, அதாவது பஞ்ச தத்துவங்களுக்கு தலைவன் அல்லது அதிகாரி, அதாவது இயற்கைக்கு அதிகாரியானவர் என்று பொருள். இயற்கைக்கு அவர் அடிமை கிடையாது, இயற்கைக்கு அவர் அதிகாரியானவர். அப்போ கணபதி என்றால் பஞ்ச தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய இயற்கைக்கு அதிகாரி என்று பொருள். சங்கம யுகத்தில் இயற்கையின் மீது வெற்றி கொண்ட அந்த நிலையை தான் அது உணர்த்துகிறது, அந்த பேர். இப்போ கணபதியினுடைய உருவத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். எப்படி இருக்குது? தலையும் முகமும் பார்த்தீங்கன்னா யானை மாதிரி இருக்குது. மற்றவை மனித உருவம் போன்று கம்பீரமான தோற்றத்துடன் ஜட சிலைகளை பக்தர்கள் வடிவமைத்து பூஜிக்கின்றார்கள். இப்போ கணபதியினுடைய யானை முகம் போன்ற அந்த தலையினுடைய ஆன்மீக விளக்கத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அஞ்ஞான இருள் சூழ்ந்த கலியுகத்தினுடைய கடைசி காலகட்டத்தில், அதாவது சங்கம் யுகத்தில், எல்லாம் வல்ல பரம்பொருள், அனைத்து ஆத்மாக்களினுடைய பரம தந்தை சிவபாபா ஜீவ ஆத்மாக்களுக்கு எல்லையற்ற ஞானத்தை அளித்து அஞ்ஞான இருளை நீக்கி புதிய ஞானப்பிறவை அவர் கொடுக்குறார். இதுதான் அந்த தலை என்பது நமக்கு உணர்த்துகிறது. இப்போ யானை முகம் போன்ற தலை என்பது ஞான பிறவி எடுத்த ஞானி குழந்தைகளுடைய அடையாள நினைவு சின்னம். இதைத்தான் பக்தியில புராண கதைகளில் சிவன் தன்னுடைய மகனின் தலையை வெட்டி யானை தலையை வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது ஆத்மாக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நீக்கி புதிய ஞான பிறவி பகவான் நமக்கு கொடுக்குறாரு. இப்போ பாருங்கள், விக்ன விநாயகனுடைய ஆன்மீக விளக்கத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சங்கமயுகத்தில் உடல், மனம், பொருள், இயற்கை மற்றும் மற்ற ஆத்மாக்களினுடைய சுபாவ சமஸ்காரங்கள் மூலமாக வரக்கூடிய மாயினுடைய சூட்சமமான மற்றும் பெரிய விக்னங்கள். விக்னம்னா என்ன அர்த்தம்? தடை. ஏன்னா மாயை எப்படி வரும்ன்றார் பாபா, ரொம்ப சூட்சமான ரூபத்துலேயும் வரும், கண்கூடாக தெரியக்கூடிய பெரிய ரூபத்துலேயும் வரும். இப்படி வரக்கூடிய அந்த தடைகளை ஞான ஆயுதங்களினால் அழித்து வெற்றி வாகை சூடிய ஞானி ஆத்மாக்களினுடைய நினைவு சின்னம்தான் விக்ன விநாயகர். இப்போ விக்ன விநாயகருடைய ஜட சிலையில் இருக்கக்கூடிய அந்த யானை காதை நம்ம எடுத்துக்கொள்வோம். இப்போ யானையினுடைய காது எப்படிப்பட்ட விசேஷத்தன்மை நிறைந்தது? யானையினுடைய செவித்திறன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில், அந்த வெகு தூர இடைவெளியில் கூட ஒளி பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடிய மிக சக்தி வாய்ந்தது யானையினுடைய காது. யானை பார்த்தீங்கன்னா காதை அசைத்து கொண்டே இருக்கும். தன்னை எறும்பு போன்ற சிறு உயிர்களிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகவும் உடலின் வெப்பநிலையை சீராக வைத்து கொள்வதற்காகவும் யானை தன்னுடைய காதை அசைத்து கொண்டே இருக்கும் இல்லையா? அப்போ இந்த யானை காதை விநாயகருக்கு சித்திரங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அப்போ அதனுடைய ஆன்மீக விளக்கம் என்ன? அந்த கேட்கும் செவித்திறன் என்பது ஞானக்கடல் சிவபாபா சொல்லக்கூடிய ஞானத்தின் ஆழமான விஸ்தாரமான நுணுக்கமான விஷயங்களை கேட்பது. காதினை எப்பொழுதும் அசைத்து கொண்டே இருப்பது என்பது பாபாவினுடைய எல்லையற்ற ஞானத்தை எப்பொழுதும் சிந்தித்து அனுபவம் செய்து கடைபிடித்து மாயாவிடம் தன்னை எப்பொழுதும் பாதுகாத்தும் மனதை ஒரே சீரான ரசனையில் வைத்து கொள்ளக்கூடிய அந்த நிலையை குறிக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க,
விநாயகருக்கு வந்து யானை தந்தம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. விநாயகருடைய உருவத்தில் பார்த்தா 2 தந்தங்கள் இருக்கும். ஒரு தந்தம் உடைந்திருக்கும், ஒரு தந்தம் முழுசாக, அந்த ஒரு தந்தம் மட்டும் உள்ள நிலையில் காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதனுடைய ஆன்மீக விளக்கம் என்ன? அந்த உடைந்து இருக்கக்கூடிய அந்த தந்தம் என்பது எதை குறிக்குது? உடைந்த தந்தம் என்பது ஈஸ்வரிய சேவையில், இறைவனுடைய சேவையில் தன்னுடைய உடலை அர்ப்பணித்து எலும்பு தேய சேவை செய்ததையும், அதாவது இடைவிடாமல் தொடர்ந்து சேவை செய்வது, உடலை வந்து பகவானுடைய சேவையில் அர்ப்பணித்து சேவை செய்வது. அப்போ ஒரே ஒரு தந்தம் மட்டும் காணப்படக்கூடிய அந்த நிலை என்பது எது குறிக்குது? ஏகாந்தவாசி, ஒரு பாபாவுடைய நினைவில் தனித்திருப்பது, இந்த நிலையைத்தான் வந்து குறிக்குது. இதுதான் வந்து ஒரு தந்தம் உடைந்து போயும் மற்றும் ஒரு தந்தம் மட்டும் முழுமையாக இருக்கக்கூடிய அந்த நிலையை குறிக்கிறது. அப்போ அந்த உடைந்து போன தந்தம் என்பது எலும்புத்தேய நாம் சேவை செய்யக்கூடிய அந்த நிலையையும், அப்போ ஒரே ஒரு தந்தம் மட்டும் இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது நம்ம ஏகாந்த வாசியாக இருக்கக்கூடிய அந்த நிலையை நமக்கு குறிக்கின்றது. அப்புறம் விநாயகருடைய கண்கள் எடுத்துக்கொள்வோம். விநாயகருடைய கண்கள் எப்படி காண்பிக்கப்பட்டிருக்கு? யானையினுடைய கண்கள். யானையினுடைய உருவம் பார்த்தீங்கன்னா பெரியதாக இருந்தாலும் கண்கள் வந்து சிறியதாக தான் இருக்கும். அதே நேரத்தில் மிக கூர்மையாக பார்க்கும் திறன் என்பது இருக்கும். இதனுடைய ஆன்மீக விளக்கம் என்ன? கண்கள் மிக சிறியது என்பது எந்த ஒரு விஷயத்தையும் விஸ்தாரமாக பார்க்காம, பெருசாக பார்க்காம, சாரத்தை, அதாவது சிறியதாக சாரத்தை வந்து பார்ப்பது. விஸ்தாரமாக பார்க்குறது என்ன அர்த்தம்? இது ஏன், என்ன, எதுக்கு, எப்படி, இது போன்ற அந்த கேள்வியில் போகாமல் முற்றுப்புள்ளி வைப்பது. ஏன்னா பாபா கூட அடிக்கடி முறையிலே சொல்கிறார் இல்லையா, குழந்தைகளே முற்றுப்புள்ளி வைகின்றார். அது குறிப்பாக பாபா என்ன 3 விதமான புல் ஸ்டாப் வைகின்றார். இந்த மிக கூர்ந்து பார்க்கும் திறன் என்பது விஸ்தாரமான புத்தியையும் புத்தியினுடைய கூர்மைத்தன்மையும் குறிக்கின்றது. இப்போ யானையினுடைய தும்பிக்கை வந்து விநாயகருக்கு வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அந்த தும்பிக்கை இருக்கக்கூடிய விசேஷத்தன்மை என்ன? தும்பிக்கை என்ன பண்ணுது? அதிர்வுகளை உணரக்கூடிய சக்தியும் மோப்பத்திறனும் கொண்டதாக இருக்கு. அப்போ அந்த தும்பிக்கை மூலமாக சிறிய கண்ணுக்கே தெரியாத தூசியும் யானை அகற்றி விடுகிறது, வலுவான மரத்தையும் தும்பிக்கை மூலமாக சாய்த்து விடுகிறது. அப்போ இதனுடைய ஆன்மீக விளக்கம் என்ன? ஏன்னா யானையினுடைய அப்படி ஒரு விசேஷத்தன்மை நிறைந்த அந்த தும்பிக்கை வந்து விநாயகருக்கு வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு சித்திரங்கள் இல்லையா? அப்போ இதனுடைய ஆன்மீக விளக்கம் என்ன? அதிர்வுகளை உணரக்கூடிய மோப்பத்திறன் என்பது கண்டறியும் சக்தி குறிக்கிறது. இது மாயாவா இல்லையா? கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படி கண்டறியக்கூடிய சக்தி குறிக்கிறது. தூசியை அகற்றுதல் மற்றும் வலுவான மரத்தை சாய்த்தல் என்பது மாயினுடைய சூட்சுமமான ரூபத்தில் வரக்கூடிய விக்னங்களையும் பெரிய ரூபத்தில் வரக்கூடிய விக்னங்களையும் அகற்றக்கூடியதை குறிக்கிறது. அப்புறம் பாருங்க, தும்பிக்கையினுடைய நுனியில் ஒரு சுழி இருக்கும். இந்த சுழி என்பது எப்படி இருக்கும்? சக்கரம் போல் இருக்கும். அப்போ இது எதை நமக்கு உணர்த்துகிறது? இது சுய தரிசன சக்கரதாரி. 3 காலத்தையும், அதாவது சத்தியுகத்திலிருந்து சங்கமுக வரை தன்னுடைய சொரூபங்களை உணர்ந்து அந்த சொரூபத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் சுய தரிசன சக்கரதாரி என்ற பொருள். அப்போ அது போன்ற ஒரு சுய தரிசன சக்கரதாரியாக இருந்து வரக்கூடிய விக்னங்களை அவர் கடந்து சென்றார் என்பதையும் அது குறிக்கிறது. அதனால தான் பாருங்கள், எதை நம்ம எழுத ஆரம்பித்தாலும் எந்த விதமான விக்னங்களும் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக முதல்ல பிள்ளையார் சொல்லி எழுதிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் விக்னங்கள் இல்லாமல் நடப்பதற்கு முதல்ல மகா கணபதி ஹோமம் தான் செய்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், விநாயகருக்கு அவருடைய வயிறு எப்படி காண்பிக்கப்பட்டிருக்கு? பெரிய வயிறாக காண்பிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய ஆன்மீக விளக்கம் என்ன? மற்ற ஆத்மாக்களினுடைய குறைகள், பலவீனங்கள், இயற்கை மூலமாக வரக்கூடிய பாதகமான சூழ்நிலைகள் அனைத்தும் பார்த்த போதும் கேட்ட பொழுதும் அதை வர்ணித்து வாயுமண்டலத்தில் பரப்பி கெடுக்காமல் அப்படியே முழுவதையும் தனக்குள் ஜீரணித்து தனக்குள்ளே அடைத்து கொள்வதையும் குறிக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, இப்போ உடலுக்கு ஏதாவது ஒரு பெரிய நோய் வருதுன்னு வச்சிங்களேன், பிறகு அதை பற்றியே சிந்தனை பண்ணி அதை மற்றவர்களுடைய சொல்லி பெருசுப்படுத்தி துக்கமான அசாந்தியான வாயுமண்டலத்தை அவர் உருவாக்க மாட்டார். மாறுதலாக அஷ்ட சக்திகள் மூலமாக உள்ளடக்கி கொண்டு அதிலிருந்து விடுபட்டு இருப்பார். அதாவது இப்போ உடம்புக்கு வியாதி வருது அப்படின்னா அதை சரிப்படுத்த மருந்துகள் எடுத்துக்கொள்வது என்பது வேறு. அதனால் அதை பெரியதாக வெளிப்படுத்தி வர்ணித்து ஒரு துக்கமான அசாந்தியான வாயுமண்டலத்தை உருவாக்குவது என்பது அது வேறு இல்லைங்களா?
இரண்டாவது பார்த்தீங்கன்னா மற்ற ஆத்மாக்களுடைய அந்த சமஸ்கார பிரச்சனை. உதாரணத்துக்கு யாரிடமாவது ஏதாவது ஒரு பலகீனம் இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த பலகீனத்திற்கு வசப்பட்டு அவர் தலைகீழான காரியம் செய்தாலும் அதை மற்றவர்களிடம் சொல்லி அந்த வாயுமண்டலத்தை வந்து கெடுக்க மாட்டாங்க. அதை தனக்குள்ளேயே அடக்கி கொண்டு அவர் பொருட்டு நல்ல பாவனை வைத்திருப்பார். அவர் மீது சுப சங்கல்பம் மற்றும் சுப ஆசையும் கொண்டிருப்பார். இந்த மாதிரி உடல், மனம், பொருள், மனிதர்கள், சாதனங்கள், இயற்கை மூலமாக வரக்கூடிய அனைத்தையும் தனக்குள்ளே அடக்கி கொள்வார் என்று பொருள். இந்த விஷயத்தை ஜடசிலையில் பெரிய வயிறாக பக்தர்கள் வந்து வடிவமைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக விநாயகருடைய அந்த கரம் பாருங்க எப்படி இருக்கு, அபயமுத்திரை, ஆசீர்வதிக்கும் கரமாக இருக்கிறது. இது எதை உணர்த்துகிறது? மனசுல அனைவர் மீது சுப பாவனை, சுப சங்கல்பம் மற்றும் சுப ஆசை கொள்வதையும், ஞானம், சக்திகள் மற்றும் குணங்களை தானமாக அளிக்கும் வள்ளல் தன்மையும் அது குறிக்கின்றது. அந்த ஆசீர்வாத கரங்கள் என்பது மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தன்மையும் கொடுக்கும் வள்ளல் தன்மை இதை குறிக்குது. வாயின் மீது தும்பிக்கை மூடி இருத்தல். ஏன்னா விநாயகருடைய வாய் பார்த்தா தும்பிக்கை மூடி இருக்கிற மாதிரி காண்பிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ இதை எதை உணர்த்துகிறது அப்படின்னா, வாயிலிருந்து தேவையற்ற வீண் வார்த்தைகள் பேசாமல் இருத்தலையும் வார்த்தைகளின் மீது முழு கட்டுப்பாட்டையும் குறிக்கிறது. நீங்கள் பாருங்கள், உலகத்தில் நடக்கூடிய 75% சண்டைகளுக்கு காரணம் என்ன? நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தான். ஏதாவது வார்த்தைகள் விட்டுருப்பாங்க, அது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கும் இல்லையா? அப்படி இந்த வீணான வார்த்தைகளை பேசாமலும் வார்த்தைகளின் மீது முழு கட்டுப்பாட்டையும் குறிக்கக்கூடிய அந்த நிலை தான் வாயின் மீது தும்பிக்கை மூடியிருத்தல் நமக்கு உணர்த்துகிறது. விநாயகருடைய கையில் பார்த்தோன்னா 21 கொழுக்கட்டை இருக்கும். கையில் 21 கொழுக்கட்டையுடன் ஏந்தி இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது காண்பிக்கப்பட்டிருக்கு. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 பிறவிகளுக்கு சுயம் பரமாத்மாவினுடைய எல்லையற்ற ஆஸ்தியை பிராப்தி செய்ததையும் மற்றும் மற்ற ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவுடைய ஆஸ்தியை பிராப்தி செய்வித்ததையும் குறிக்கிறது. இதெல்லாம் வந்து விநாயகருடைய ஜட சித்திரத்தில் காண்பிருக்கக்கூடிய விஷயங்களின் ஆன்மீக ரகசியங்கள். இப்போ இந்த ஆன்மீக ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலே நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய விக்னங்களை அகற்றி நாம் விக்ன விநாசகராக ஆக வேண்டும். ஓம் சாந்தி.